ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಈ ಒಂದು ವಿಡಿಯೋ ಮೂಲಕ இந்த வீடியோ ನಿಮ್ಮನ್ನು மூலமாக ಸಂಧಿಸಲು உங்களை சந்திப்பது ನನಗೆ ಬಹಳ ಸಂತೋಷ. எனக்கு மிகுந்த சந்தோஷம். ಈ ದಿನದಲ್ಲಿ இந்த ನಾವು நாளிலும் ನೋಡ್ಲಿಕ್ಕಿರುವಂತ ಕಾರ್ಯ, நாம் பார்க்க போகின்றதான ನಮ್ಮ காரியம், ದೇವರು நம்முடைய தேவன் ಆತನು ಕಾಣುವಂತ ದೇವರು, அவர் காண்கின்ற தேவனா ಅವರು இருக்கிறார், ನೋಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. பார்க்கின்ற தேவனா இருக்கிறார். ಆಗರಳು ஆகார் ಅವಳು ಆ ಮರಳುಗಾಡಿನಲ್ಲಿ ಇದ್ದಾಗ வனாந்திரத்தில் அவள் இருக்கும் ಯೆಹೋವನ ದೂತನ ಅವಳ ಎದುರುಳಿಗೆ ಬಂದು தேவனுடைய தூதன் அவளுக்கு வெளிப்படுத்தி ಅವಳೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿ ವಾಗ್ದಾನವನ್ನ ಮಾಡಿದ್ದನ್ನ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. அவளுடன் பேசி அவளுடன் வாக்குத்தத்தம் செய்கிறவரா இருக்கிறார். ಆದರೆ அதில் ಇದೆಲ್ಲ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದಾದ ಮೇಲೆ இதெல்லாம் செய்த பிறகு ಆ ಒಂದು ಹಾಗರಳು அந்த ஆகார் ದೇವರನ್ನ ನೋಡಿ ಒಂದು ಹೇಳುತ್ತಾಳೆ, தேவனை நோக்கி ஒன்று சொல்கிறார், ನನ್ನನ್ನ ನೋಡುವಾತನೇ. என்னை காண்கின்ற தேவனே. ಅವಳು ಮರಳುಗಾಡಿನಲ್ಲಿ அவள் வனாந்தரத்திலே ಯಾರಿಲ್ಲದೇ ಇರುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ, யாரும் ಇಲ್ಲದ ஒரு ಆದ್ರೆ ಈ சூழ்நிலையிலே, ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಯೆಹೋವನನ್ನ ನಾನು ನೋಡಿದನಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದು இந்த சூழ்நிலையிலும் தேவன் என்னை பார்த்தார் என்று தெரிந்து கொண்டு ಆತನು ದೇವರಿಗೆ ಒಂದು ಹೆಸರಿಡುತ್ತಾಳೆ, அவள் தேவனுக்கு ஒரு பெயர் ನನ್ನನ್ನ எடுக்கிறார். ನೋಡುವಾತನೇ, என்னை காண்கின்ற தேவனே, ನನ್ನನ್ನ ಕಾಣುವಾತನೇ என்னை காண்கின்றவரே ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಡುತ್ತಾಳೆ. என்பதாக ஒரு பெயர் எடுக்கிறார். ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ இன்று உங்களுடைய ನೀವು வாழ்க்கையில் ಯಾವ್ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರೋ, நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் கடந்து போகிறவர்களா ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ನೋಡುವಾತನಾಗಿ, தேவன் உங்களை பார்க்கின்றவர், ನಿಮ್ಮನ್ನ ಕಾಣುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. காண்கின்ற தேவனா ನಿಮ್ಮ இருக்கிறார். ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನ ನೋಡುವುದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, உங்கள் பரிசுகளை பார்க்கிறது ಆ மாத்திரமல்ல, ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನ ನೋಡಿ அந்த சூழ்நிலைகளை பார்த்து ಆತನ ಎಲ್ಲವನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அவர் அதை அறிந்து கொள்கிறவரா இருக்கிறார். ನೀವು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ಆ ಒಂದು ಕಷ್ಟದ ಸಮಯ ಆಗ್ಲಿ, கஷ்டங்கள் சமயத்தான், ಕಣ್ಣೀರಿಡುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿ கண்ணீரின் ಆಗ್ಲಿ, சமயமா இருக்கலாம். ಅದನ್ನೆಲ್ಲ ನೀವು ಬಾಯಿ ಬಿಟ್ಟು ಹೇಳುವುದಕ್ಕಿಂತಲೂ அதை நீங்கள் வாய் விட்டு சொல்வதற்கு முன்பே ಆದ್ರೆ ನೋಡಿ ಆತನ ಅದೆಲ್ಲವನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ದೇವರು. அதை அவர் காண்கின்ற தேவனா இருக்கிறார். ಇಲ್ಲಿ ಹಾಗರಳು இங்கு ஆகாரானவள் ಅದನ್ನ ತಿಳಿದು ದೇವರಿಗೆ ಎಲ್ರೋಯಿ ಎಂದು ಹೆಸರಿಡುತ್ತಾಳೆ. அதை அறிந்து தேவனுக்கு எல்ரோஹி என்ற பெயர் இருக்கிறவளா இருக்கிறார். ಅಂದ್ರೆ ಹಾಗರಳು ನೋಡುವಾಗ அங்கு ஆகாரை பார்க்கும் ಅವಳು பொழுது ಅನ್ಯಳಾಗಿದ್ಲು. அவள் ஒரு அந்நிய பெண்ணா இருந்தார். ಆದ್ರೆ ದೇವರು ஆனால் தேவன் ಆ ಒಂದು ಅನ್ಯರ ಆ ಒಂದು ಹಾಗರಳ ಅವಳ ಬಳಿಗೆ ಹೋಗಿನೇ ತನ್ನನ್ನ ಪ್ರಕಟಪಡಿಸಿಕೊಂಡು ಅವಳೊಟ್ಟಿಗೆ ವಾಗ್ದಾನವನ್ನ ಮಾಡುವುದಾದರೆ, ஒரு அந்நியலா இருக்கிற ஒரு வேலைக்காரியா இருக்கிற அந்த ஆகரை நோக்கி அவள் ஆண்டவர் போய் பேசுகிறவரா இருக்கும் பொழுது, ಇವತ್ತು ನಾವು ಸಹ ಅನ್ಯರಾಗಿದ್ದೇವೆ. இன்று நாமும் அந்நியரா இருக்கிறோம். ನಮ್ಮನ್ನು ಸಹ ಆತನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. நம்மையும் அவர் தேடி வந்திருக்கிறவரா ಆತನ இருக்கிறார். ರಕ್ತದಿಂದ ನಮ್ಮನ್ನು ತೊಳೆದು அவருடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿ நம்மளை ತನ್ನ பரிசுத்தப்படுத்தி ಮಕ್ಕಳಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿ அவருடைய பிள்ளைகளாய் நம்மை ஏற்றுக்கொண்டு ಅಬ್ರಾಮನ ಸಂತತಿಯವರಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆபிரகாமின் சந்ததியாய் நம்மை மாற்றியிருக்கிறார். ಇವತ್ತು ನಾವೂ ಸಹ இன்று நாமும் கூட ಯಾವ್ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಸರಿ, எந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட ನಾವು ಹೋದ್ರೂ ಸರಿ, நாம் போனாலும் ನಾವಿದ್ರೂ ಸರಿ, நாம் இருந்தாலும் ನಾವು ಹೇಳುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆನೆ நாம் சொல்வதற்கு முன்பே ಅದನ್ನ ನೋಡುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. அவர் காண்கின்றவரா ಅದೆಲ್ಲವನ್ನ ಅರ್ಥ அதை ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. அறிந்தவரா இருக்கிறார். ನಾವು ಅದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರ ಹತ್ರ ಮೊರೆ ಇಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆನೆ ಆತನ ಎಲ್ಲವನ್ನ ತಿಳಿದಿರುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அதற்காக நாம் தேவனிடம் முறையிடுவதற்கு முன்பாகவே தேவன் அதை அறிந்தவரா இருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದಾರೆ. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். ಆತನು ಎಲ್ರೋಯಿ ಆಗಿರುವಂತ ದೇವರು. அவர் எல்ரோயா இருக்கின்றார். ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಆತನು ನೋಡುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. இன்று உங்களுடைய சூழ்நிலைகளையும் உங்களுடைய பரிசுத்தைகளையும் ஆண்டவர் காண்கிறவரா இருக்கிறார். ಆತನು ತಿಳಿದುಕೊಂಡು அதனை அறிந்து கொண்டு ಆ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ನಮ್ಮನ್ನ ಹೊರಗಡೆ ಕರ್ಕೊಂಡು ಬರಬೇಕೆಂಬುದಾಗ ಆತನ ಸಹಾಯ ಹಸ್ತವನ್ನು ನಿಮಗೋಸ್ಕರ ಚಾಚುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவித்துக் கொண்டு வர அவருடைய கரத்தினால் உங்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். ನಿಮ್ಮ ಕರ ಹಿಡಿದು ಅದರಿಂದ ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ನಿಮ್ಮನ್ನ ದೇವರು ಎಲ್ಲ ಇಕ್ಕಟ್ಟಿನಿಂದ ಬಿಡಿಸಿ ನಿಮ್ಮನ್ನ ವಿಶಾಲ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ಸೇರಿಸುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. அந்த சூழ்நிலையிலிருந்து உங்க கரத்தை பிடித்து எடுத்து எல்லா இக்கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி உங்களை மீட்கிறவரா இருக்கிறார். ಆಮೆನ್. ஆமென். ಈ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ இந்த நாளிலும் ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ನೋಡುವಾತನಾಗಿದ್ದಾನೆ, தேவன் உங்களை காண்கிறவரா ನಿಮ್ಮನ್ನ இருக்கிறார். ಕಾಣುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. காண்கிறவரா இருக்கிறார். ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಅರ್ಥ உங்களுடைய ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ எல்லா சூழ்நிலைகளும் அறிந்து கொள்வரா இருக்கிறார். ದೇವರ ಕಣ್ಗಳು, தேவனுடைய கண்கள், ದೇವರ ಯೋಚನೆ, தேவனுடைய தேவர ஆலோசனை, ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை ಯಾವಾಗಲೂ ಅದು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇರುವಂತದ್ದಾಗಿದೆ. என்றுமே உங்கள் மேலே இருப்பதா இருக்கிறது. ಆದ್ರಿಂದ அதனாலே ಚಿಂತೆ ಮಾಡುವುದು ಬೇಡ. நீங்கள் விசனப்படுகிறது வேண்டாம். ನಿಮ್ಮೆಲ್ಲ ಚಿಂತೆ ಬರಣ ದೇವರ ಮೇಲೆ ಹಾಕಿರಿ. உங்கள் கவலைகள் எல்லாம் தேவன் மேலே. ದೇವರು ನಿಮಗೋಸ್ಕರ ಚಿಂತಿಸುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. தேவன் உங்களுக்காக யோசிக்கிறவரா இருக்கிறார். ಚಿಂತೆ ಮಾಡುವುದು ಬೇಡ.
ವ್ಯಸನಪಡುವುದು வேண்டாம். ದೇವರು ಈ ಒಂದು ವಾಕ್ಯದ ಮೂಲಕ தேவனது வசனத்தின் மூலமாக ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಆಮೆನ್. ஆமென்.